முன்னாடி சந்தோஷமா இருந்தீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமா இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கு. வீட்டுல ஜாகிரதையா இருக்கணும்னு பாக்குறீங்க? சேஃப்டியா கல்யாணத்துக்கு முன்ன சந்தோஷமா கல்யாணம் ஓணும்னு அலையிறாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு இப்படி சொல்றாங்க. அது ஏன்? இந்த வருவாய் எல்லாம் உங்களுக்கு போதுமானதா இருக்கா குடும்பம் நடத்துறதுக்கு? சம்பளம் எங்க பாக்குறாங்க, பொங்கலும் புளியாரும் போட்டு அழிக்கிற மாதிரிதான். அந்த மாதிரி சார் வர்றதுக்கு போறது கரெக்டா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன, கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன, எல்லாம் இருக்கிறது தான் இருக்கு. நம்ம மனசான காரணம் எல்லாமே. ஒரு பழமொழிக்கு அர்த்தம் சொல்லுங்க. கல்ல கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்ல காணும். அப்படி என்ன அர்த்தம்? நீ சிரிச்சா அழகா இருப்ப தெரியுமா? சிரிப்பாரு எனக்காக ஒரே ஒரு வாட்டி சிவனை பத்தி தான் ஏதோ நியூஸ், நேத்து தான் பார்த்தேன். சரியா தெரியல, ஞாபகம் டக்கு ஞாபகம். கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமா இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கு. சூப்பரா சொன்னீங்க. வீட்டுல அதே நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்கற கடவுள் கொடுக்குற பெரிய விஷயம். நான் எதிர்பார்த்த ரெண்டும் கொடுத்துறாரு, அது வரைக்கும் சந்தோஷம். வீட்டுல ஜாகிரதையா இருக்கணும்னு பாக்குறீங்க? சேஃப்டியா. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? எத்தனை பசங்க? ஒரு பையன் சார். பையன். கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமா இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்ன சந்தோஷமா இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டம். எல்லாரும் கல்யாணம் ஓணும்னு அலையிறாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு இப்படி சொல்றாங்க. அது ஏன்? அது கல்யாணத்துக்கு முன்ன நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. சம்பாதிப்போம், ஜாலியாக வீட்டில் கொடுப்போம், அம்மா சோறு ஆகி போடுறாங்க, ஜாலியாக நம்ம சுற்றி நிற்போம், பசங்க கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரெண்டு இருப்போம். கல்யாணம் ஆன பிறகு தனியாக வீடு எடுத்து வாடகை கொடுத்து அது மல்லிகை சாமான் கட்டி எல்லாம் பண்ணிட்டு நம்ம டங்கு வரை கெஞ்சு ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஆமா ஆமா, டங்கு வரை நம்ம தினம் காலைல வேலை செஞ்சாலும் நம்ம வீட்டு சொல்லி வேலை பார்க்க முடியும். அது வருஷமா காலைல உரியாட்டா இருக்குது. அது வந்தாகணும். கல்யாணம் முன்ன அப்படி கிடையாது. நானும் வேலைக்கு போனால் வீட்டில் ஒரு 1000 ஒரு சம்பாதிச்சு 1 மணி ரூபாய் கையில் விட்டவரை வீட்டில் பார்த்துருவாங்க. அப்புறம் நிறைய கேட்பாங்க. வீட்டில் ஊற்றி வந்தால் கேட்பால. அது 60 வருஷம் நம்ம தினம் வந்து ஆகணும். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். விக்ரமா? ஆனா நான் நல்லா இல்ல. நான் அப்பயே சொல்லணும்னு இருந்தம்மா, ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு பார்த்தேன். போய் மூஞ்சி கொட்டாமா, பவுடர் எல்லாம் திட்டு ஒட்டுது. இங்க நம்ம வந்து கேப் ஓட்டிட்டு இருக்கோம் சார். இந்த வருவாய் எல்லாம் உங்களுக்கு போதுமானதா இருக்கா குடும்பம் நடத்துறதுக்கு? எங்க சார் இந்த வடிவேல் காமெடி சொல்ற மாதிரி சம்பளம் எங்க பாக்குறாங்க, பொங்கலும் புளியாரும் போட்டு அழிக்கிற மாதிரிதான். அந்த மாதிரி சார் வர்றதுக்கும் போறது கரெக்டா இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்திருப்பீங்க போல. அப்படின்னா ஒண்ணும் இல்லை சார். இது சேனல போட்டுட்டு வீட்டுல போட்டுடுறாங்க சார். சோலி முடிச்சு இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமா இருக்காது? மேரேஜ்க்கு அப்புறம் தான் சார் சந்தோஷமா இருக்கேன் சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போல வாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமா இருக்கீங்களா? எப்பயும் இருக்கிற போலேதான் இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன, கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன, எல்லாம் இருக்கிறது தான் இருக்கு. நம்ம மனசான காரணம் எல்லாமே. என்ன மனுஷன்? கல்யாணத்துக்குன்னு ஒரு வயசு இருக்குன்னு முக்கியமா? வயசு தேவையா கல்யாணத்துக்கு? வயசும் ஒரு தேவைதான். கரெக்டான ஒரு வயசுக்கு தேவை. கரெக்டான ஒரு 28 பண்ணா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் நான் வயசு தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேற இதுல போயிடும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அந்தந்த வயசுல இது கரெக்டா நடந்தாதான் கரெக்டா இருக்கும். அந்த வயசுல பண்ணக்கூடாதுன்றீங்க? 50 வயசுல ஏன் 40 வயசுலயே பண்ணக்கூடாதுதான். 30க்கு மேல போனாலே கஷ்டமா தானே இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் தாண்டிட்டு அதுல இருந்து ஒரு புதுசா ஸ்டார்ட் பண்ற மாதிரி தானே இருக்கும். சாலா நீ யாருடா? என்ன ஏஜ் உங்களுக்கு? ஏஜ் 50. மேரேஜ் ஆகி குழந்தை? அன்மேரிட்.
நான் ஒரு கேள்வி கேட்கலான்னு பார்த்தேன். கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருந்தா கல்யாணம் பண்றது முன்னாடி ஜாலியா இருந்தீங்களான்னு கேட்கலான்னு பார்த்தேன். எதுக்கு இதெல்லாம் முதல்ல நீ என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. அது பத்தி நான் பேச முடியாது. இல்ல அந்த கேள்விக்கே இங்க இடம் இல்லாம போச்சு. தெரியுது, நீ மூடு. சாரி டு சே தட். ஏன்னா கல்யாணமே பண்ணலன்றீங்களே, அதுக்காக I have no experience. So I can't say about anything about that. If I'm not wrong, scientifically. சூப்பர். இத பத்தி உங்களுக்கு ஃபீலிங் என்ன? மேரேஜ் ஆகலைன்னு ஃபீலிங் ஏதாவது இருக்கா? மேரேஜ் வந்து ஆகாதவனை கேட்டீங்கன்னா மேரேஜ் ஆனா நல்லதுன்னுவான், மேரேஜ் ஆனவனை கேட்டா நல்லது இல்லைன்னுவான். ஆனா இது வந்து நான் வந்து ஒரு சிலர்கிட்ட பேசினதை வச்சு நான் சொன்னது இது. மற்றபடி எனக்கு வந்து அனுபவம் கிடையாது. ஆனா என்னுடைய அனுபவம் என்னன்னா கல்யாணம் பண்றதுதான் நல்லதுன்றது. முழுமையாகும். ஆமா, கல்யாணம் பண்ணீங்கன்னா அது ப்ராப்ளம் இருந்தா கூட 50% போயிடும். ஆனா மத்த 50 ஆனா கல்யாணம் பண்ணலன்னா உனக்கு வந்து 100% ப்ராப்ளம் தான். ஆமா, கவனிக்கிறதுக்கு ஆமா எல்லாமே உண்டு. நம்மளை கவனிக்கிறதுக்கு வந்து ஆஃப்டர் 50 nobody is there to take care of us. எஸ் கரெக்டா சொன்னீங்க. இந்த தேங்காய் வியாபாரம் எவ்வளவு வருஷமா செய்றீங்க? 5 நாள். ஓகே. ஆமா, இந்த வருவாய் எல்லாம் உங்களுக்கு நிறைவா இருக்கா? பத்தல சார், பத்தாது. இப்போ நீங்க கழனி பார்க்கலாம், இவ்வளோ மட்டை நீங்க வெட்ட மட்டை இவ்வளோ தான். இன்னைக்கு இந்த மட்டையை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வேலை பண்ணிக்கிறோம் இது வரைக்கும் காலையிலேருந்து. இதில் ஒரு காய்க்கு வந்து 53 ரூபா காய்கறி கொடுத்துடணும். 7 வேலை வெட்டுறேன், 13 ரூபாயும் கிடைக்கும். பார்த்து 40 பார்த்துங்க. ஜனங்க இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிடுறாங்க. 150 ரூபாய் கொடுத்து இது இந்த பொருள் நல்ல பொருள்ன்ட்டு ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? உண்மைதான் சார். அவங்க இளநீனா அவங்க கசக்குது, ஜூஸ்னா அவங்க வாங்கி சாப்பிடுறாங்க. இன்னொன்னு போடுற என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும். மில்க் ஷேக்கு 100 ரூபாய் சொன்னா கூட அந்த மில்க் ஷேக் எல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. நமக்கு இளநீ வந்து ஈஸியாக கிடைக்கும். இளநியோட வருமானம் அவங்களுக்கு தெரிய மாட்டேது. இளநியோட எவ்வளவு மகத்துவம் வந்து நல்ல குணம் தெரியல. ஆனா அவங்க கெட்டதை வாங்கி சாப்பிடுறாங்க. குழந்தைங்களே வந்து கேட்கறாங்க இளநீ, ஆனா பேரண்ட்ஸ் வாங்கி தர மாட்டாங்க. வயசு வந்துடுறாங்க பேரண்ட்ஸ் போயிட்டு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆயிடுச்சு சார். எத்தனை பசங்க? எனக்கு 3 பொட்ட பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான். ரொம்ப சந்தோஷம். இதை வச்சுதான் எல்லாரும் குடும்பம் ரன் பண்ணிருக்கேன். ஓகே. கல்யாணம் முன்னாடி சந்தோஷமா இருந்திருப்பீங்க போல இருக்கு. ஆமா. இது வந்து எங்க அப்பா வச்சிருந்த கடை. என் அப்பா சொன்ன வார்த்தையை அந்த கடையை கட்டுப்படுத்து. கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமா இருந்தீங்க? கல்யாணம் முன்னாடி சந்தோஷமா இருந்தேன் சார். நான் குமார் அவசரப்பட்டிய இப்ப பாரம் நிறைய குடும்பத்தை பொறுப்பு அதிகமாயிடுச்சுல்ல. எனக்கு 3 அக்காங்க, எனக்கு 3 பொண்ணுங்க. எல்லாரும் பார்க்கணும், நல்லது கட்டலாம், ஊருக்கு போகணும் வரணும். இல்ல நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனா பேசிடுவேன், அதனாலதான் பேசுறதே கிடையாது. வயசு என்ன? என் வயசு 52 ஆச்சு. 62 ஆச்சு சார். 62. குழந்தை குட்டி கல்யாணம் பேர குட்டி நல்லா இருக்கிறாங்க. பேர குட்டி எல்லாமே இருக்கிறாங்க சார். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமா? எல்லாம் ஒரே மாதிரி தான் சார் இருக்கு. புரியலையே. எல்லாம் ஒரே மாதிரி தான் சார் இருக்கு. பெரிய வித்தியாசம் வளர்ந்து போகுது. ஏற்ற இறக்க நிறைய இருக்கு சார். ஒரே மாதிரி எல்லாம் இல்ல. வாழ்க்கையில ஏற்ற இறக்க நிறைய இருக்கு. அப்ப புரியல, இப்ப புரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தீங்க? அப்போ இருந்ததான் எல்லாத்துக்கும் இருக்கிறதா. சவுதியில இருந்த 10-20 வருஷமா ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். நல்லா சம்பாரிச்ச, கை நிறைய காசு எல்லாம் இருந்துச்சு. ஊருக்கு வந்தோம், வியாபாரம் செஞ்சோம், எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. தெரியாத தொழில கை வச்சு எல்லாம் நஷ்டமாயி இப்ப டிரைவர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, ஒரு கஷ்டமெல்லாம் போயிட்டு இருக்கு சார் வாழ்க்கை. கரெக்ட். அதுதான், எது கொடுத்தாலும் அது கஷ்டத்தை கொடுத்தாலும் சந்தோஷமா போயிட்டு இருக்கு. எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் சார். அதாவது அர்த்தம் சொல்ற கேளுங்க. கல்ல கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்ல காணும். கடவுள் கல்லுல இருக்காது. கடவுள் கல்லுல இருக்காது.
அத கல்லை நாம சாமியா பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. கல்யாணத்துக்கு